ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான பலன்னு இருக்கிற மஷ்ரூம் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் பிரியாணி பாட்டில் தான் செஞ்சுருக்கேன். நான் இப்போ பிரியாணி பாட் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக கால்பாசி, நீங்கள் வேணால் பிரிஞ்சி இலைலாம் போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருந்தாலும் ரொம்ப திகட்டும். அதனால் நான் எப்போவுமே பிரிஞ்சி இலை சேர்க்க மாட்டேன். இப்போது அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த ஸ்மெல் வரும், நல்லா சூப்பரான ஸ்மெல். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இது கூடவே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டு வதக்கியிருக்கேன். எப்போவுமே வந்து மஷ்ரூமை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தான் பிரியாணியோ இல்லை தொக்கோ செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணிலாம் விட்டதுக்கப்புறம் நம்ம கிரேவியோ எது செய்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போது அதுக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இதில் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன். தக்காளி சேர்க்காம தான் செய்வேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா மஷ்ரூம் வச்சு வச்சுருக்க மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினோன்னா அதுலேருந்து தண்ணிலாம் விடும் நமக்கு. புதினா, கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதை போட்டு சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா அதுலேருந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்கும். மஷ்ரூம்லேருந்து நல்லா பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் அது வந்து ட்ரை ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, தயிர் வந்து நம்ம தக்காளி போடனால தயிர் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஏற்கனவே 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டேன் ஆரம்பிக்கும் போதே. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டது எல்லாமே நல்லா ட்ரையாகவும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசியும் அதில் போட்டுடலாம். ஒரு கப்பு பிரியாணி ரைஸ்க்கு நான் 2 கப்பு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ மூடிட்டு இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி டிஷ்யூ பேப்பரை ரோல் பண்ணி அதில் மூடிட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பாடு நல்லா பலன்னு உதிராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.